வணக்கம். 2026 யூனியன் பட்ஜெட் வரப்போகுது. எல்லாருக்கும் மனசுல ஒரே கேள்விதான், இந்த தடவை என்ன ஸ்பெஷல்? ஆனா நாம இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒருத்தரை பத்தி பேச போறோம். இந்திய பெண்கள். அவங்களுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கு? அப்போ 2026 பட்ஜெட் உண்மையிலேயே இந்திய பெண்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? எல்லாருமே ஆமாம் தான் சொல்றாங்க. ஏன்னா பெண்களை மட்டுமே மையமா வச்சு சில பிரம்மாண்டமான அறிவிப்புகள் வரப்போகுதுன்னு ஒரு பேச்சு ரொம்பவே பலமா அடிபட்டுட்டு இருக்கு. சரி, பட்ஜெட்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? குறிப்பா நம்ம நடுத்தர வர்க்க மக்கள் இந்த முறையாவது வரிச்சுமை கொஞ்சம் குறையுமான்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்க. வரி விலக்கு ஒரு பக்கம் எல்லாருடைய மனசுலயும் இருந்தாலும் இந்த பட்ஜெட்ல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது பெண்களுக்கான நிதி சுதந்திரம் பற்றியது. வாங்க அத பத்தி தான் இப்ப நாம ஆழமா பார்க்க போறோம். ஆனா இந்த புது திட்டங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கலாம். இப்போ நம்ம நாட்டுல பெண்கள் எதிர்கொள்ற உண்மையான நிதி சவால்கள் தான் என்ன? நினைவிருக்கா ஜன் தன் யோஜனா? அது ஒரு நல்ல தொடக்கம்தான், சந்தேகமே இல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னா, பெண்கள் பெயர்ல திறக்கப்பட்ட பல கணக்குகள் இன்னைக்கு சும்மா தான் இருக்கு. அதாவது செயலற்ற நிலையில இருக்கு. ஏன் எப்படி? ஏன்னா அந்த கணக்குகளோட உண்மையான நோக்கம் நிறைவேறல. அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான சிக்கலே. இங்கதான் ஒரு பெரிய கேப் இருக்கு. இந்த திட்டத்தோட அசல் நோக்கம் என்ன தெரியுமா? பெண்களுக்கு ஒரு முழுமையான நிதி பாதுகாப்பை கொடுக்கணுங்கிறது. ஆனா நடைமுறையில என்ன நடக்குது? அது வெறும் பணம் அனுப்புறதுக்கும் வாங்குறதுக்கும் மட்டும்தான் பயன்படுது. பாருங்க, ஆரம்பிச்ச நோக்கத்துக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம். இந்த இடைவெளியை நிரப்பத்தான் இப்ப புது திட்டங்கள் தேவைப்படுது. அப்போ இதுக்கான தீர்வுகள் என்னவா இருக்க போகுது? வரப்போற பட்ஜெட்ல என்னென்ன மாதிரியான புது திட்டங்கள் வரலான்னு வாங்க பார்க்கலாம். வரப்போற பட்ஜெட் பெண்களோட நிதி வலிமையை அதிகரிக்க ஒரு முழுமையான ஒரு 4 படி திட்டத்தை அறிமுகப்படுத்தலான்னு எதிர்பார்க்கப்படுது. என்னென்னு பார்க்கலாமா? 1. ஏற்கனவே இருக்கிற ஜன்தன் கணக்குகளை அப்கிரேட் பண்றது. 2. அவங்களுக்காகவே பிரத்யேக கிரெடிட் கார்டுகள். 3. ரொம்ப ரொம்ப எளிமையான மைக்ரோ லோன்கள். அப்புறம் 4. புதுசா இன்சூரன்ஸ் கவரேஜ். இது ஒரு முழுமையான பேக்கேஜ் மாதிரி தெரியுது இல்லையா? சரி, இதுல முதல் படி என்னன்னா, இப்போ இருக்கிற ஜன்தன் கணக்குகளை மேம்படுத்துறது. அதாவது அத வெறும் பணத்தை போட்டு வைக்கிற அக்கவுண்டா மட்டும் பார்க்காம கடன், காப்பீடு மாதிரியான முக்கியமான நிதி சேவைகளை அது கூட இணைக்கிறது. அப்படி இணைக்கும்போது அது ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஃபினான்ஷியல் டூலா மாறிடும். சரி, இப்ப இந்த திட்டத்தோட இதய பகுதின்னு சொல்லப்படுற கடன் மற்றும் காப்பீடு வசதிகளை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பெண்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கு சில சூப்பரான ஐடியாஸ் கொண்டு வர போறதா சொல்றாங்க. முதல்ல பெண்களுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்ட கிரெடிட் கார்டுகள். 2வது முதல் முறையா பேங்குக்கு போற பெண்களுக்கு ரொம்பவே சிம்பிளான கிரெடிட் கார்டு திட்டங்கள். 3வது ரொம்ப அலைச்சல் இல்லாம குறைஞ்ச டாக்குமெண்ட்ஸ் வச்சு சுலபமா கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மைக்ரோ லோன்கள். இது உண்மையிலேயே ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி திட்டங்கள் வரும்போது கடன் வாங்க பெண்கள் தயங்குறது ரொம்பவே குறையும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இது அவங்க மனசுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் எந்த ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜும் இல்லாத கோடிக்கணக்கான பெண்களை மனசுல வச்சு புதுசா காப்பீட்டு திட்டங்களையும் இந்த பட்ஜெட்ல அறிமுகப்படுத்த போறாங்க. இது உங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான நிதி பாதுகாப்பு வலயத்தை கொடுக்கும் இல்லையா? சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதனால உண்மையிலே என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது? இதோட முக்கியத்துவம் என்ன? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இதோட தாக்கம் எவ்ளோ பெருசா இருக்கும்னு. கிராமமா இருந்தாலும் சரி, நகரமா இருந்தாலும் சரி, சுயதொழில் செய்யற பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். அவங்க கையில பணம், அதாவது நிதி சுதந்திரம் வரும்போது முடிவெடுக்கிற அதிகாரம் தானாவே வரும். இது வெறும் ஒரு பெண்ணோட வளர்ச்சி மட்டும் இல்ல, ஒரு முழு சமூகத்தோட, நம்ம உள்ளூர் பொருளாதாரத்தோட வளர்ச்சியா மாறும். அப்போ நம்ம மனசுல எழுற கடைசி கேள்வி இதுதான். இந்த பட்ஜெட் அறிவிப்புகள் இந்திய பெண்களோட வளர்ச்சி பாதையில ஒரு மைல்கல்லா அமையுமா, இல்ல வெறும் காகித அறிவிப்புகளா காத்துல கரைஞ்சு போயிடுமா? இதற்கான சாத்தியக்கூறு நிச்சயமா இருக்கு. ஆனா கொடுக்கப்படுற வாக்குறுதிகள் நிஜமாகுமா? அதுக்கு காலந்தா பதில் சொல்லணும்.